ஜெபம் பண்ண கடவோம். சமாதானத்துடனே போ. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான காலை திருவிருந்து ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய திருச்சமூகத்திலே நாங்கள் ஒன்றாய் வரவும், உம்மை ஆராதிக்கவும், உம்மோடு ஐக்கியம் கொள்ளவும் எங்கள் ஆண்டவர் பாராட்டிய எண்ணி முடியாத ஈவுகளுக்காய் கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து இந்த திவ்ய நற்கரணை ஆராதனையை எங்கள் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. கீதம் 210 பாமாலை 172 பாடுவோம். சபையின் அஸ்திபாரம் நல் மீட்பர் கிறிஸ்துவே. கீதம் 210 பாமாலை 172 பாடுவோம். ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பிரசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. ஆண்டவர்கள் எங்களை பற்றி இன்று தாரும் எங்களுக்கு விரோதமாய் குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்கள் சோதனை பிரவேசிக்கப்படாமல் தீவிர ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வவல்லமை தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும்
உது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உது பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இருதின சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளோ. நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளமுறச் சொல்லிய வார்த்தைகளாவன: நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறு என்பதே. இவைகளின் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். ஜெபம் பண்ண கடவும். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 9ஆம் ஞாயிறுக்குரிய சுருகு ஜெபம். சர்வலோகத்தையும் ஆளுகிற அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு தந்த எங்கள் இந்திய தேசத்திற்காகவும் அதன் அரசியல் சாசனம் குடிமக்கள் அதிகாரம் வகிப்பர் எல்லாருக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இத்தேசத்தின் வளர்ச்சியில் நாங்கள் பங்கு கொள்ளவும், தேசத்தின் நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளவும், அதிகாரங்கள் கீழ்ப்படி நடக்கவும், உம்முடைய ஆச்சரியமான அற்புதமான வழிநடத்தினால் தேசம் சுகித்திருக்கவும் கிருபை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். உட்காருங்கள். வாசிக்கும்படியாக நிருபவாக்கியத்துக்கு பதிலாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரை. எரேமியா 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல். ஆ, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. 1000 தலைமுறைக்கும் கிருபை செய்கிறவரும் பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவர்களுடைய பின்னடியார் பிள்ளைகளின் மடியிலே சரி கட்டுகிறவருமாகிய சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள மகத்துவமும் வல்லமையுமுள்ள தேவனே, யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுப்புத்தருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கின்றன. இஸ்ரவேலின் மற்ற மனுஷருக்குள்ளும் இந்நாள் வரைக்கும் விளங்குகிற அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேவரீர் எகிப்து தேசத்திலே செய்து இந்நாளில் நிற்கும் கீர்த்தியை உமக்கு உண்டாக்கி இஸ்ரவேலாகிய உமது ஜனத்தை அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி
அவர்களுடைய பிதாக்களுக்கு நீர் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடிய தேசமாயிருக்கிற இந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தீர். அவர்கள் அதற்குள் பிரவேசித்து அதை சுதந்தரித்து கொண்டார்கள். ஆனாலும் அவர்கள் உமது சத்தத்துக்கு செவிகொடாமலும் உமது நியாய பிரமாணத்தில் நடவாமலும் செய்யும்படி நீர் அவர்களுக்கு கற்பித்த ஒன்றையும் செய்யாமலும் போனார்கள். ஆதலால் இந்த தீங்கை எல்லாம் அவர்களுக்கு நேரிட பண்ணினீர். இதோ கொத்தளங்கள் போடப்பட்டிருக்கிறது, நகரத்தை பிடிக்க வருகிறார்கள். பட்டயத்தின் நிமித்தமும் பஞ்சத்தின் நிமித்தமும் கொள்ளை நோயின் நிமித்தமும் இந்த நகரம் அதற்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற கல்தேயரின் கையிலே கொடுக்கப்படுகிறது. நீர் சொன்னபடி சம்பவிக்கிறது. இதோ நீர் அதை பார்க்கிறீர். கர்த்தராகிய ஆண்டவரே, நகரம் கல்தேயரின் கையிலே கொடுக்கப்படுகிறதாயிருந்தும் தேவரீர் என்னை நோக்கி, நீ உனக்கு ஒரு நிலத்தை விலைக்கிரயமாக கொண்டு அதற்கு சாட்சிகளை வையென்று சொன்னீரே என்றேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, அவர், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்பது. நிருபவாக்கியம் வாசித்து முடிந்தது. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிறதே. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். அப்பொழுது தலைவன் ஒருவன் இயேசுவை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், இவைகளெல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. உனக்கு உண்டானவைகளெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனானபடியினால் இதை கேட்டபொழுது மிகுந்த துக்கம் அடைந்தான். அவன் மிகுந்த துக்கம் அடைந்ததை இயேசு கண்டு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிறோம். ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். அதை கேட்டவர்கள், அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். அதற்கு இயேசு, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார் என்பது. வானத்தையும் பூமியையும் மூன்றாம் நாள் வந்திருந்தார்.
ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 550 பாமாலை 370 பாடுவோம். எந்த ஆத்மநேசரை வெள்ளம் போன்ற துன்பத்தில். கீதம் 550 பாமாலை 370 பாடுவோம். உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி சேசை கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையிலே ஆராதிக்கும்படியே வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு தந்து கொண்டு வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், ஆண்டவருடைய உன்னதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு தரிசனத்தோடு வாஞ்சியோடு கூட சாதை அவர்கள் நமக்கு இதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாதை அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜபங்களிலே குடும்ப ஜபங்களிலே ஐயா அவர்களுக்காக அவர் செய்து கொண்டு வருகிற இந்த உன்னதமான ஊழியங்களுக்காக ஜபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனைகள் மிகுந்த ஜபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் உங்களுக்கு ஒவ்வொரு வாரம் வழங்கி கொண்டு வருகிறோம். உன் ஜபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற
ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் விசேஷமாக நீங்கள் ஜெபிக்கும்படியாக மிகுந்த அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்திற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. இதை ஒளிப்பதிவு செய்வதற்கு கர்த்தர் உங்கள் உள்ளத்தை எவ்வாறு சொன்னால் நீங்கள் தாராளமாக இந்த ஊழியத்தை ஆதரிக்க முன்வரலாம். நிச்சயமாய் அதனுடைய பலனை இம்மையிலும் மறுமையிலும் ஆயிரமாக பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. விசேஷமாக இந்த நாளிலும் இந்த ஆராதனை வேளையை தாங்க முன் வந்திருக்கிற நாசரத்தை சார்ந்த அருமையான குடும்பத்தினர் திரு டி தனபால் அவர்களுக்காக, அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி கெர்சி தனபால் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய ஊழியங்களை அதிகமாக நேசிக்கிறவர்கள், நம்முடைய ஊழியங்களுக்காக அதிகமாக ஜெபிக்கின்ற ஒரு அருமையான குடும்பத்தினர். அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக தேவன் அவருக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அவருடைய அன்பு மகள் திருமதி ஷெரில்டா அஜித்துக்காக, அவருடைய அன்பு கணவர் திரு அஜித் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் அவருக்கு கொடுத்த அருமையான அன்பு குழந்தை டிஃபானி கோல்டாவுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே இந்த அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. அதே போல் அவர்களுக்கு கொடுத்த அன்பு மகன் திரு ஷாலும் அவர்களுக்காக, அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி ஷாலுமுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் அருமையான பிள்ளைகளுக்கு கொடுத்த அன்பு பிள்ளைகள் ஜானிஸ்க்காக, ஜெயினுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த குடும்பத்தினுடைய ஒவ்வொருவரையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. வேத வசனம் சொல்லுகிறபடியே செப்பனியா 3:20 ஆண்டவர் சொல்லுகிறபடியே பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவர் தாமே இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளை எல்லா விதமான நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்பி வேத வசனம் சொல்லுகிறபடியே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைத்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உன் பிள்ளைகள் பந்தி சுற்றிலும் ஒலிவுமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் இந்த அருமையான பிள்ளைகள் சந்ததிகளையும் சந்ததியின் சந்ததிகளையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியங்களுக்காய் பல வகையில் செபிக்கின்ற, இந்த ஊழியங்களை பல வகையில் தாங்கி வருகிற உங்கள் எல்லாருக்காகவும் ஆண்டவர் துதிக்கிறேன். உங்கள் அனைவரையும் ஆண்டவர் தாமே அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை உங்கள் அனைவரோடு கூட எப்பொழுது நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு நிமிடம் நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசும். இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்கிற உடைய வேத வசனங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியை ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட இடைபடும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே. ஆமேன், ஆமேன். மீண்டும் உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. இந்த நாளிலும் கூட நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நாம் நிருப வாக்கியத்திற்கு பதிலாய் வாசிக்க கேட்ட இந்த அருமையான வேத பகுதியிலே வேதை வாராக சொல்லுகிறது, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. ஆண்டவராகிய கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகின்ற ஒரு அருமையான ஒரு வசனம், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. தேவனால் எல்லாம் கூடும். 10ஆம் வசனம் 17ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இங்கே வேத வசனம் சொல்லுகிறது, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தையை எரேமியா மூலமாக சொல்லுகிறார்? நீங்கள் தொடர்ந்து முதல்ல இருந்து நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது சிதேக்கியா ராஜா அரசாண்ட காலத்தில் அவருடைய 10வது வருஷம் நேபுகாத் நேச்சர் ஆட்சி, அவன் ஆட்சிக்கு 18 வருஷம் ஆகிவிட்டது. அப்பொழுது இங்கு யூதாவை சுற்றிலும் இங்கு பாபிலோன் தேசத்தினுடைய ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் கொத்தளம் போட்டிருக்கின்றான், யுத்தத்துக்கு வந்திருக்கிறான். எரேமியா சொல்லுகின்றான், நீங்கள் 24ஆம் வசனத்தில், இதோ கொத்தளங்கள் போடப்பட்டு இருக்கிறது, நகரத்தை பிடிக்க வருகிறார்கள்,
பட்டயத்து நிமித்தமும் பஞ்சத்து நிமித்தமும் கொள்ளை நோய் நிமித்தமும் இந்த நகரம் அதற்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற கல்தேயரின் கையிலே கொடுக்கப்படுகிறது. நீர் சொன்னபடி சம்பவிக்கிறது. இதோ நீர் அதை பார்க்கிறீர் என்று அவன் சொல்லுகிறதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பாபிலோன் தேசத்தினுடைய ராஜா நேபுகாத் நேச்சர் யுத்தத்துக்கு வந்தது நிமித்தமாக தேசம் பஞ்சம் அதிகரித்திருக்கிற தேசத்தில் யுத்தம் மும்முரமான ஒரு சூழல் என்று கொண்டு இருக்கிறது. ஜனங்கள் கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. யூதாவின் ஜனங்கள் பயங்கரமான கஷ்டங்களுக்கு மத்தியிலே, நெருக்கடிகளுக்கு மத்தியில் இருந்து கொண்டு இருக்கின்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இவர்கள் எல்லாரும் பாபிலோன் தேசத்துக்கு அடிமைகளாக சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போவார்கள். இது எரேமியா அதை தான் வைத்து சொல்லி கொண்டு இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அவங்க போனாலும் கூட நான் அவர்களை அழைத்து கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். 37ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அவர்களை இந்த ஸ்தலத்துக்கு திரும்பி வரவும் இதிலே சுகமாய் தங்கியிருக்கவும் பண்ணுவேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். நீங்கள் 41ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்தில் நிச்சயமாய் நாட்டுவேன். ஆண்டவர் இப்படி சொல்லுகிறாரு. ஆனால் எரேமியா சொல்கிறான், ஆண்டவரே, இந்த தேசத்தினுடைய ஜனங்கள் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும் யுத்தத்தினாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது எப்படி நடக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, தேவனாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? என்னாலே எல்லாம் செய்யக்கூடும். நீங்கள் வேதத்தில் தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது நாம் சுவிசேஷ வாக்கியமாய் வாசிக்கிற வேத பகுதியாகிய லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். நம்மால் செய்ய முடிய எல்லா காரியத்தையும் தேவனாலையும் செய்ய முடியும் என்று சொன்னால் நம்ம ஆண்டவர்கிட்ட போகணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் சில காரியங்களை நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் சரி, அதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட காரியங்களை நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிற நம்முடைய கர்த்தரால் செய்யக்கூடும். ஆகவே தான் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். மனுஷனால் கூடாதவைகள் எவைகளெல்லாம் இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் ஆண்டவரால் செய்யக்கூடும். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றக்கூடுமா? நம்மால் முடியாது. ஆனால் ஆண்டவர் அந்த வேளையிலே உடனே அவர் மாற்றி காண்பித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தார்கள். முன்னே செங்கடல், பின்னாக பார்வோனுடைய சேனைகள், இருபுறமும் வனாந்தரம். ஆண்டவர் இந்த ஜனங்களுக்காக செங்கடலை இரண்டாய் பிரித்தார். ஆண்டவர் பிரிக்காவிட்டால் அன்றைக்கு அந்த ஜனங்கள் வனாந்தரத்திலே அவர்கள் மாண்டு போயிருப்பார்கள். செங்கடலை கடந்து வந்த பிறகு 3 நாளாய் நடக்கின்றார்கள். மாறா என்று சொல்லப்பட்ட இடத்துக்கு வருகிறார்கள். தண்ணீர் கசப்பாய் இருக்கிறது. ஒரே கூப்பாடு போடுறாங்க. ஆண்டவர் அந்த தண்ணீரை மதுரமாய் மாற்றி கொடுக்கிறார். 1 நாள் 2 நாள் அல்ல, 40 ஆண்டுகள் இந்த ஜனங்கள் வனாந்தரத்திலே அவர்கள் நடந்து கொண்டு செல்கிறார்கள். என்றைக்காவது அவர்கள் பசியாயிருந்து பட்டினியாயிருந்து மடிந்திருக்கிறார்களா? தண்ணீர் கிடைக்காமல் மாண்டு போயிருக்கின்றார்களா? ஒருவேளை அவருடைய விசுவாசத்தை பரீட்சிப்பதற்காக சற்று தாமதமாக வந்திருக்கலாமே ஒழிய மற்றபடி ஆண்டவரால் தண்ணீர் கொடுக்காமல் இருந்தது கிடையாது. தண்ணீர் கொடாமல் இருந்தது கிடையாது. கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தார். தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவினால் வந்து ஜனங்களை போஷித்தார் என்று வசனம் சொல்லுகிறது. இறைச்சியை கேட்டார்கள், ஆண்டவர் கொடுத்தார். கேட்டதெல்லாம் கொடுத்தாருக்க. 1 நாள் 2 நாள் அல்ல, 40 நாட்கள் 40 ஆண்டுகள் ஆண்டவர் ஆச்சரியமாக
இந்த ஜனங்களை என்ன செய்தார் என்று சொன்னார், நடத்தி கொண்டு சென்றதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இதெல்லாம் மனுஷரால் முடியாதவைகள், ஆனால் தேவனால் கூடும். வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா மனுஷனால் பிரயாசப்பட்டு முடியாத அநேக காரியங்களை நம்ம ஆண்டவரை கர்த்தர் செய்திருக்கிறார். அதைத்தான் இன்றைக்கு ஒரு சில காரியங்கள் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது மனுஷரால் கூடாத எந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்து முடிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நாம் இந்த சுவிசேஷ வாக்கியமாய் வாசிக்கிட்ட வேத பகுதியாகி லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். அதற்கு இயேசு, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். யார் ரட்சிக்கப்படக்கூடும்? இந்த சம்பவத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு தலைவன் ஒருவனை நாம் பார்க்கின்றோம். அவன் ஆண்டவரிடத்தில் வருகின்றான். ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகின்றார். 20ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அந்த 10 கட்டளை பற்றி அவன் சொல்லுகிறதாக வேதத்திலே பார்க்கின்றோம். இவளெல்லாம் நீ கை கொள்ள வேண்டும் என்று சொன்ன பொழுது அவன் சொல்லுகிறான், இது என் சிறு வயது முதற்கொண்டே நான் கை கொண்டு வருகிறேன் என்று அவன் சொன்னதாக வேதத்திலே பார்க்கிறோம். மீண்டும் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகின்றார், ஆகிலும் உன்னிடத்தில் ஒரு குறைவு இருக்கிறது. உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகின்றார். அவன் மிகுந்த ஆசை உடையவனாக இருந்தபடியினால் இந்த வார்த்தையை கேட்டு துக்கம் அடைந்தவனாக அவன் திரும்பி சென்றான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவரிடத்தில் வந்த ஒரே ஒரு மனிதன், துக்கத்தோடு போன ஒரு மனிதன் யார் என்று சொன்னால் இவன் தான். மற்ற யாரும் அப்படி போகலைங்க. வெறுமையோடு, வியாதிகளோடு, பிரச்சனைகளோடு, கவலைகளோடு, கண்ணீரோடு வந்த எல்லாரும் சந்தோஷமாக திரும்பி போனாங்க. ஆனால் இவற்றை எல்லா ஆசைகளும் இருந்த பொழுதிலும் கூட துக்கத்தோடு போன ஒரு மனுஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மனிதன் தான். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்க அவனுக்கு மனது கிடையாது. அப்படிதான் கூட இந்த சீசர்லாம் சொல்ல, அப்படி என்றால் யார் ரட்சிக்கப்படக்கூடும்? இதெல்லாம் முடியுமா? ரட்சிப்பு என்பது நடக்கக்கூடிய ஒரு காரியமா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த ரட்சிப்பு உங்களால முடியாதப்பா, தேவனால் கூடும். ரட்சிப்பு ஆண்டவரால் கூடும். செயின்ட் அகஸ்டின் சொல்லப்பட்ட ஒரு தேவ மனுஷன் அவருடைய பழைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது மிக ஒரு கேவலமான, பயங்கரமான ஒரு பாவமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வந்தார். துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை. தன்னுடைய செல்வத்தை எல்லாம் வேசிகளிடம் செலவழித்து ஒரு இளையகுமாரனை போல் வாழ்ந்து வந்தார். குடித்து வெறித்து துன்மார்க்கமாய் அலைந்து கொண்ட ஒரு மனிதன். அவருடைய தாய் 19 ஆண்டுகளாக தேவ சமூகத்தில் கதறினார்கள், ஆண்டவரே, என் மகன் அகஸ்டினை ரட்சிக்க மாட்டீரா? இதை பாவத்திலிருந்து அவனை தூக்கி எடுத்து நிறுத்த மாட்டீரா? என் குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்க மாட்டீரா? என் பிள்ளையை ரட்சிக்க மாட்டீரா? ஆண்டவர் மனம் இறங்கினாருங்க. அந்த தாய் எத்தனையோ முறை அவன் இந்த அகஸ்டினுக்கு புத்தி சொல்லியிருப்பார்கள். எத்தனையோ நல்வழிகளை கற்றுக் கொடுத்திருப்பாங்க. ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க. ஒன்றை கண்டு கொண்டார்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் கதறினார்கள், ஆண்டவரே, ரட்சிப்பு உம்முடையதான்ப்பா. நீங்கள் தான் விலைக்கிரயத்தை செலுத்திருக்கிறீங்க. ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்ம மீட்புக்காக அப்படி வெளியேறப்பட்ட இரத்தத்தை நீங்கள் தான் சிந்திருக்கிறீங்க. அந்த இரத்தத்தினால் என் மகனை கழுவும் ஆண்டவரே. இந்த தாய் கதறினாள். ஒரு நாள் இந்த அகஸ்டின் ஒரு பூங்காவில் இருக்கும்போது சோர்ந்து போன ஒரு நிலைமையில கர்த்தர் ஒரு வேத வசனத்தின் மூலமாக சந்தித்தார். காற்றிலே பறந்து வந்த ஒரு வேத புத்தகத்தின் ஒரு தாள் அவருடைய கரத்தில் கிடைத்தது. ரோமருக்கு நிருபம் 13ஆம் அதிகாரம் அந்த ஒரு பேப்பர் அவருடைய கரத்தில் கிடைத்தது. அதை வாசித்தார். 14ஆம் வசனம் அவரோடு கூட பேசிட்டு
ரோமர் 13:14 சொல்லுகிறது, துர்ரீச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஓ என்று கதறி அழுது தன்னுடைய பாவங்களுக்கு மனசாபப்பட்டு மனம் திரும்பினார் என்பதாக வரலாறு சொல்லுகிறது. பிற்காலத்தில் கர்த்தருக்காக தூய அகஸ்டின், செயின்ட் அகஸ்டின் என்று அவர் போற்றப்பட்டார். பல இடங்களுக்கு சென்று ஊழியம் செய்தார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ரட்சிப்பு கர்த்தருடையது. மனுஷரால் கூடாதவைகளை தேவனால் செய்யக்கூடும். ரட்சிப்பு மனிதனால் முடியாது, இயேசுவால் முடியும். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள், அவர் பார்த்து கொள்ளுவார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் வேறு என்ன காரியத்தை செய்கிறார்? நாம் 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்? களஞ்சியத்தில் இருந்தா, ஆலையில் இருந்தா என்று சொல்லி. இங்கு இஸ்ரவேலுடைய ராஜாவிடம் ஒரு பிரச்சனை வருகிறது. தேசத்திலே பஞ்சம் அதிகரித்து கொண்டே செல்லுகிறது. இந்த தேசத்தினுடைய சமாரியாவின் ராஜாவினால் இது ஜனங்களை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை, ரட்சிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறாங்க. பயங்கரமான பஞ்சம் சமாரியாவில் வந்துவிட்டது. என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. ஒரு தாய் அவன்கிட்ட வந்து சொல்றா, ஐயா, ராஜாவாகிய ஆண்டவரே ரட்சியும் என்று சொல்லி கூப்பாடு போடுறா. உடனே, நான் எப்படிமா ரட்சிக்க முடியும்? கர்த்தர் தான் உன்னை ரட்சிக்க முடியும் என்று அவன் சொல்லுகிறதாக வேதத்தில் பார்க்கிறேன். ஏனென்றால் அவளுக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? அதை தொடர்ந்து வாசி பார்க்கும் பொழுது 2 ஸ்திரீகள் பேசிக்கொண்டார்களாம். 2 பேருக்கும் ஒரு குழந்தை இருக்குது. அவள் சொல்கிறா, பஞ்சம் அதிகமாகிட்டு இருக்கு, எப்படி இன்றைக்கு இல்லாவிட்டால் நாளைக்கு சாகத்தான் செய்வோம். இன்றைக்கு என் பிள்ளையை சமைச்சு சாப்பிட்ருவோம், நாளைக்கு ஓம் பிள்ளையை சமைச்சு சாப்பிட்ருவோம். 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அக்ரிமெண்ட் எப்படிப்பட்ட அக்ரிமெண்ட்டு? எவ்வளோ ஒரு வேதனையானது, கொடூரமானது. அதே போல் அந்த சொன்ன ஸ்திரீ தன்னுடைய மகன் பிள்ளையை கொன்று சமைத்து சாப்பிட்டு விட்டார்கள். அடுத்த டைம் அந்த ஸ்திரீ அவட்ட போய் கேட்டால் என்கிட்ட இல்லை அப்படிங்கிற இந்த பிரச்சனை தான் அங்கே வருகிறது. அவன் சொல்கிறான், நான் எப்படிமா ரட்சிக்க முடியும்? கர்த்தர் ரட்சிக்காவிட்டால் யார் ரட்சிக்கக்கூடும்? ஒரு கழுதை தலையினுடைய, ஒரு கழுதையின் தலை 80 வெள்ளி காசு. இன்றைய இந்த மதிப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.25 லட்சங்க ஒரு கழுதை தலை. அறிவிக்கப்பட்ட ஒரு மிருகம், அதை சாப்பிடக்கூடாது என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. பரவாயில்லைங்க, சாகிறதுக்கு அதை சாப்பிடலாம் என்று சொல்லி கழுதை தலையை போய் கேட்டா 1.25 லட்சம் அப்படி சொல்கிறாங்க. 1.25 லட்சத்துக்கு கொடுத்து வாங்க முடியும்? ஏற்கனவே பஞ்சம். புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிர் கிட்டத்தட்ட ஒரு 7,000 8,000 ரூபாய் இன்னை மதிப்பில் 5 ஷேக்கல் சொல்லப்பட்டிருக்கிறது, 5 வெள்ளி காசு. அவ்வளவு பெரிய பஞ்சங்க. தேசத்தில் ஜனங்கள் பஞ்சத்தினால் மடிந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு புறம் கொள்ளை நோய், மிருகங்களெல்லாம் மடிந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், அவன் ஊழியக்காரர்கள் ஒருவன் பிரதியுத்தரமாக, இங்கே மீதியான குதிரைகளில் 5 குதிரைகளை கொண்டு போக உத்தரவு கொடும். இதோ இங்கே மீதியான இஸ்ரவேலின் சகல ஏராளத்திலும் மாண்டு போன இஸ்ரவேலின் சகல கூட்டத்திலும் அவைகள் மாத்திரம் இருந்திருக்கிறது. ஒரு பெரிய தேசத்தில் ஒரு படைபலமே இந்த இராணுவம் பார்த்துக்கிடுங்க. அதில் ரதத்தை நடத்தி செல்வதற்காக குதிரைகள் உண்டு, குதிரைப்படைகள் உண்டு, இன்னும் பல படைகள் இருக்கிறது. குதிரையில் எல்லா குதிரையும் செத்து போச்சு.
5 மாத்திரம் மீந்திருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு பஞ்சம் பார்த்துக்கிடுங்க. அந்த நேரத்தில் தான் எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறான் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது எலிசா தீர்க்கதரிசி மூலமாக. நாளைக்கு இந்த சமாரியாவின் வாசலில் 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கு 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கு கொடுக்கப்படும். அது பிரதானி சொல்றான். அந்த 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா? வானமே திறந்து அங்கிருந்து எல்லா விதமான தானியங்களையும் கீழே கொட்டினாலும் கூட இது நடக்குமா? முடியாது அப்படிங்கிறான். அப்படின்னா எவ்வளவு பெரிய பயங்கரமான ஒரு பஞ்சம் பார்த்து கிடைக்க. ஆனால் ஆண்டவர் எதை சொன்னாரோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க. அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. இருந்தால் தேவனாலே எல்லாம் கூடும். இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? நீங்களும் நான் ஆராதித்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவரை கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. பஞ்ச காலத்தில் எலியாவை எவ்வளோ ஆச்சரியமாக போஷித்தார். பெரிய பணக்கார மூலமாக போஷித்தாரா? பெரிய ஒரு பணக்கார விசுவாசி மூலமாக போஷித்தாரா? இல்லைங்க. அன்றைக்கு இருந்ததை சாப்பிட்டுட்டு அதற்கு மேலே சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாத ஒரு சூழலில் சாக வேண்டும் என்று நினைத்த ஒரு பெண்ணின் மூலமாக, ஒரு ஏழை விதவின் மூலமாக போஷித்த அந்த ஆண்டவருங்க இன்றைக்கு நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். வாழ்வின் கடைசி அந்த எண்டுக்கு சென்று கொண்டிருந்த அந்த பெண்ணின் மூலமாக ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் போஷிக்க முடியும் என்று சொன்னார். அந்த சாரிபாத் விதவைக்கு கர்த்தர் அற்புதம் செய்யக்கூடும் என்று சொன்னார். இரவும் பகலும் அவரையே ஆராதித்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியுமா? முடியாதா? உங்களை போஷிக்க வைக்க முடியுமா? முடியாதா? உங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான நெருக்கடிகளுக்கு மத்தியிலும், பொருளாதார கஷ்டங்களுக்கு மத்தியிலும், தேவைகளுக்கு மத்தியிலும் கர்த்தரால் இது செய்ய முடியுமா? முடியாதா? நிச்சயமா முடியுங்க. சாதகமே இல்லாத ஒரு சூழ்நிலையிலங்க சமாரியாவில் அவ்வளவு பயங்கரமான பஞ்சங்க. நாட்டில் இருக்கிற இந்த குதிரைப்படையில் எல்லா குதிரைகளும் மடிந்து போய்விட்டதுங்க. 5 குதிரை தான் மிச்சம் இருந்துச்சு. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு கடுமையான ஒரு பஞ்சம். அந்த சூழ்நிலையில் தேவன் மாற்றவில்லையா? ஏன் நம்முடைய வாழ்வில் தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய முடியாது? அதனால தாங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? நத்திங் இஸ் இம்பாசிபிள். அவரால் கூடாது என்று ஒன்றும் கிடையாது. நம் தேவனால் எல்லாம் கூடும். அமெரிக்க தேசத்தில் மினசோட்டான்னு சொல்லப்பட்ட ஒரு மாநிலம், அது தோன்றி சில வருடங்களுக்குள்ளாக கடுமையான பஞ்சத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தது. 1875களில் ஒரு பெரிய ஒரு பஞ்சம் அங்கு வந்தது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மக்கள் பெரிய கடினமான உழைப்பாளிகள், விவசாயிகள். அவங்க என்னத்தை விவசாயம் பண்ணினாலும் கூட ஒரு பலனை வீட்டுக்கு வராது. ஆகவே இருந்ததெல்லாம் விற்று 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 ஒவ்வொரு வருஷமும் அவங்க விவசாயம் பண்ணாங்க. எல்லாம் அழிந்து நாசமாய் போய்விட்டது. 2 கவர்னர் மாறி போயிட்டார். அந்த பஞ்சத்திலிருந்து இவங்களை காப்பாற்ற முடியாமல் ஜனங்கள் எல்லாரும் கடன்பட்டு விட்டார்கள். காரணம் என்ன? அங்கு ஒரு பயங்கரமான வெட்டுக்கிளிகள், பயிர்கள் நன்றாக வளர்ந்து வருகிற சூழ்நிலையில் இந்த வெட்டுக்கிளிகள் வந்து அப்படியே இறங்கி எல்லா கதிர்களையும் நாசப்படுத்தி விடும். இவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. பல 1000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள எல்லா பயிர்களையும்
நாசம் பண்ணிவிடும். கோடிக்கணக்கான இந்த வெட்டுக்கிளிகள் அப்படியே ஒரு பெரிய படையை போல வந்து இறங்குமா. என்ன செய்யணும்னு தெரியலை, பார்த்துக்கிடுங்க. அப்பொழுது அங்கே உள்ள கவர்னர் ஜான் பில்ஸ்பரின்னு சொல்லப்பட்ட ஒரு கவர்னர், ஒரு தேவனுடைய மனுஷன், பார்த்துக்கிடுங்க. அவர் சொன்னார், 1877 ஆண்டு ஏப்ரல் மாதம் 26 தன்னுடைய எல்லா நாட்டினுடைய அந்த மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்தார். இந்த குறிப்பிட்ட நாளிலே நாம் எல்லாரும் உபவாசம் இருந்து தேவ சமூகத்தில் கண்ணீரோடு கூட நாம் ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஜெபத்திற்கு அழைப்பு கொடுத்தார். கல்லூரிகள் மூடப்பட்டது, பாடசாலைகள் மூடப்பட்டது, கடைகள் மூடப்பட்டது, எல்லாம் மூடப்பட்டது. எல்லாரும் தேவாலயத்துக்கு வந்து தேவ சமூகத்தில் கதறி ஜெபம் பண்ணினார்கள். ஒவ்வொரு ஆண்டும் இந்த வெட்டுக்களில் நான் வந்த சேதங்கள் கணக்கிட முடியாதது. விவசாயிகள் நஷ்டத்திலுமே நஷ்டமடைந்து படு பாதாளத்துக்கு சென்று விட்டார். அவருடைய பொருளாதார நிலைமை ஒவ்வொன்று கதறினார்கள். ஜெபித்து முடித்த அடுத்த நாள் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெட்டுக்கிளிகள்லாம் முட்டை போடும்போதுங்க, அதை லேச உள்ள அந்த புழு, அந்த முட்டை புழு அப்படி சொல்லி லார்வாக்கள், அதை அப்படியே அசைந்து கொடுச்சு. இவங்களை பார்த்து ரொம்ப பயமாயிடுச்சு. இந்த வருஷமும் புனிஞ்சுது. இந்த முட்டைகள்லாம் பல கோடிகள் அங்கே இருக்கிறது. இவங்களால் அள்ளவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. இப்பொழுது இருக்கிறதை போல மருந்து, பூச்சிக்கொல்லி மருந்துகள் அப்பொழுது கிடையாது. கண்ணீரோடு கூட ஜெபம், ஆண்டவரை என்ன ஆண்டவரை செய்ய. அன்றைய பகலிலே ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை, பயங்கரமான உஷ்ணமான ஒரு வெயில் ஒன்று அடித்தது. அது அப்பொழுது அந்த அவ்வளவு பெரிய உஷ்ணமான ஒரு சீசன் அப்போ கிடையாது. பார்த்துட்டுங்க, வெயில் அடித்த உடனே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த முட்டைக்குள்ளே இருந்த அந்த புழுக்கள் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சு, அது பொறிக்க ஆரம்பிச்சிட்டு. இந்த ஜனங்களுக்கெல்லாம் ஒரே பயம். ஐயோ, வெட்டுக்கிளிகள்லாம் இப்போ வந்து என்ன செய்யுது, அந்த முட்டை பொறிச்சு வந்துட்ட, இந்த வருஷமும் முடிஞ்சு போச்சு என் நிலைமைக்கு வந்து விட்டார்கள். எல்லாம் பொறிச்சு அந்த வெட்டுக்கிளி அப்படியே லேசாக அங்கங்கே மூவ் ஆரம்பித்து பார்த்துக்கிட்டு. சாயங்கால வேலை இருக்கும் பார்த்துருங்க, திடீரென்று கால நிலைமை மாறியது. பயங்கரமான ஒரு பனி ஒன்று பெய்தது, உரை பனி, இதுவரை இல்லாத அளவுக்கு பயங்கரமான பனி. இரவு முழுவதும் பனி புயல் அடிக்க ஆரம்பித்தது. இந்த மாநிலத்துக்கு அருகாமையில் கனடா தேசம் இருக்குது. அங்கிருந்து ஒரு பெரிய பனி புயல் ஒன்று இருந்துச்சுன்னா இந்த பகுதிக்கு வந்துச்சு, கடந்து வந்துச்சு. வந்ததில் இதை எல்லாம் இந்த லார்வாக்களையும் அந்த புழுக்கள் இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் அப்படியே எடுத்துக்கொண்டு நேர கடலில் கொண்டு போய் தள்ளிவிட்டது. இந்த பனியிலையும் இந்த பனி புயல்லையும் மாட்டிக்கொண்டு அந்த எல்லா புழுக்களும் செத்து விட்டது. அந்த வருஷத்தில் விவசாயிகள் விவசாயம் செய்தாங்க. ஒரு பெரிய ஒரு பலனை நினைச்சதுக்கு பெற்றுக்கொண்டாங்க. எல்லாருக்கும் பெரிய சந்தோஷம். அந்த கவர்னர் நினைச்சது தெரியுமா, ஒரு பெரிய தொகையை தன்னுடைய சொந்த பாக்கெட்லேருந்து ஒரு சர்ச்சை கட்டுறதுக்கு கிடைச்சதா நன்கொடையை கொடுத்தார். அந்த சர்ச்சினுடைய என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய ஒரு ஆர்ச்சி, அந்த ஆர்ச்சியில் அந்த வெட்டிக்கிளிகளைப் போல ஒரு பெரிய ஒரு கல்லில் செதுக்கி அங்கே என்ன செய்தாங்கன்னா வைத்தார்களாம். இது வரலாறு சொல்லுகிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம் தேவனால் எல்லாம் செய்யக்கூடும். தேவனால் கூடாது ஒன்றும் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தேவை இருந்துச்சுன்னா இயற்கைக்கு கூட ஆண்டவர் கட்டளையிடுவாருங்க. இயற்கை மூலமாக நேரடியாக நம்மை சந்தித்து நமக்கு உதவி செய்வதற்கு, நம்முடைய தேவையை சந்திப்பதற்கு நீங்களும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். கடைசியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் எப்படிப்பட்டவர் ரட்சிக்கிறார். எஸ்தர் ராஜ்யத்தின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது இங்கே 4ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். மொர்தெகாய் எஸ்தருக்கு கொடுக்கின்ற ஒரு செய்தி, நீ மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும்
வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். யூத மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆபத்து. எஸ்தரின் சரித்திரம் முழுவதும் நமக்கு தெரியும். ஆமான் மூலமாக யூதர் எல்லாரையும் சங்காரம் பண்ணும்படியாக ராஜாவின் மூலமாக கட்டளை பிறப்பிக்கப்பட்டு எல்லா தேசங்களுக்கும் அனுப்பப்பட்டு விட்டது. இதை கேட்ட மாத்திரத்திலே மொர்தெகாய் தலையிலே சாம்பலை போட்டுக்கொண்டு ஓவென்று கதறி அழுகின்றான். இதை கேட்டு எஸ்தர் ராஜாத்தி என்ன விஷயம் என்று சொல்லும் பொழுதுதான் அவன் சொல்லி அனுப்புகின்றான், நாம் பயங்கரமான இக்கட்டுகளில் அகப்பட்டிருக்கின்றோம். குறிப்பிட்ட நாளிலே நம்ம எல்லாரும் சங்காரம் பண்ணப்பட போகிறோம். இந்த நாளிலே நீ ராஜாவிடம் சென்று ஏதாவது நம்முடைய ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக ஏதாயிலும் ஒரு காரியம் செய்ய வேண்டும். நம்முடைய ஜனங்கள் காப்பாற்றப்படுவதற்கு ஏதாயிலும் ஒரு காரியம் செய்ய வேண்டும். ஏனென்றால் ராஜாவின் கட்டளை யூத ஜனங்களுக்கு எதிராக இருக்கிறது. அந்த தேசத்தில் ராஜாவுடைய அதிகாரங்கள், அந்த அதிகாரத்தை மாற்ற யாராலும் முடியாது. தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி முத்திரை மோதிரத்தை பயன்படுத்தி கட்டளைகளை என்ன செய்து விட்டார்னு சொன்னால் வெளிப்பட்டு விட்டது. யாராலும் ஸ்டாப் பண்ண முடியாது. இப்போ எஸ்தர் மாத்திரம்தான் இருக்கிறா. ஒருவேளை அவளால் மாத்திரம்தான் இது முடியும், வேற யாராலும் முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அவள் சொல்கிறா, ராஜா 30 நாள் வரை என்னையே கூப்பிடலையா, நான் போகும்பொழுது கையை நீட்டினா தான் நானே தப்பிச்சு, இல்லாவிட்டு நானே ராஜாத்தியாக இருந்தாலும் என்னையும் கொன்று விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் ஆண்டவருடைய சமூகத்தில் 3 நாள் அல்லும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணுகிறார்கள். யூத ஜனங்களுக்கு எதிரான ஒரு அதிகாரம், யூத ஜனங்களுக்கு எதிரான ஒரு கட்டளை ராஜாவினால் பிறப்பிக்கப்பட்டது. எஸ்தர் ராஜாத்தி தன்னுடைய பலத்தை நம்பி அல்ல, கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவரை தேடி ஓடி வருகிறாள். ஆண்டவரே, என் ஜனங்களுக்கு ஏதாயிலும் செய்ய வேண்டும். இந்த இக்கட்டு காலத்தில் உம்மால் மாத்திரம்தான் ரட்சிப்பு வரும். என் ஜனங்களை நீ ரட்சியும். ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டோடைய ஒத்தாசைக்காக, ஆண்டோடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கின்றாள். இந்த சரித்திரத்தின் முடிவு நமக்கு நன்றாக தெரியும். எந்த ஒரு மனிதன் யூதர்களுக்கு எதிராக சட்டத்தை ஏற்றினானோ, அதிகாரத்தை பயன்படுத்தினானோ, அதே மனிதன் என்ன செய்தான்? அவனை கொன்று போட்டார்கள். குடும்பம் முழுவதுமாக அவர்கள் அழிக்கப்பட்டு போனார்கள் என்பதாக வேத வசனம் சொல்லுகிறது. அதில் கர்த்தருடைய ஜனமும் உயர்த்தப்பட்டது. மொர்தெகாய் அவன் ஒரு பெரிய மனிதனாக இருந்தான் என்று வேதத்தெல்லாம் பார்க்கிறோம். காரியம் மாறுதலாய் முடிந்தது. நமக்கு எதிராக உலக பிரகாரமாக எந்த ஒரு அதிகாரம் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு எதிராக இருந்தாலும் சரி, நம்ம நினைக்கலாம் நமக்கு எதிராக இந்த காரியங்கள் இருக்கிறது, இந்த அதிகாரம் இப்படி இருக்கிறது, இதெல்லாம் மீறி என்னால் என்ன செய்ய முடியும்? நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்களும் நான் ஆராதிக்கிற சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரால், அவரால் எல்லாம் செய்யக்கூடும். அதற்காகத்தாங்க இயேசு நம்மை தேடி வந்திருக்கிறாரே. மகனே மகளே, ரட்சிப்பு என்னுடையது, அவனை ரட்சிக்கும்படியாக என் உயிரையே கொடுத்துருக்கிறேன், என் ரத்தத்தையே சிந்திருக்கிறேன். நம்ம அவரிடத்தில் ஓடி வரும்பொழுது, ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லைப்பா, எல்லாம் நீங்கள் தான் ஐயா, ரட்சிப்பு உம்முடையதப்பா, என்னை ரட்சியும், என் குடும்பத்தை ரட்சியும். ஆண்டவரே, என்னென்ன காரியத்திலே நாம் சிறைப்படுத்தப்பட்டிருக்கின்றோமோ, அடிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றோமோ, இவைகளெல்லாம் நாம் விடுதலைக்காக நாம் ஏங்கிக் கொண்டிருக்கிறோமோ, எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தை சொல்லுங்க. ஆண்டவரே, இதெல்லாம் என்னால் முடியாதப்பா, இவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை இருக்கிறது, குடும்பத்தில் இவ்வளோ பெரிய போராட்டங்கள் இருக்கிறது, இவ்வளோ பெரிய சத்துரு போராட்டம் இருக்கிறது, இவ்வளோ பெரிய காரியங்கள் இருக்கிறது, என் பிள்ளைகளெல்லாம் இதைகளெல்லாம் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க, விடுதலை இல்லையே, மீட்பு இல்லையே, ரட்சிப்பு இல்லையே. மாத்திரம்தான் கூடும். ஆண்டவரே, தேவ சமூகத்தில் கூடி வரும் பொழுது, நம்மையே ஆண்டுடைய சமூகத்தை அர்ப்பணிக்கும் பொழுது, கர்த்தர் நமக்காய் செயல்படும்படியாக ஆண்டுடைய கருத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். அவர் சொன்னாரே, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் எல்லாம் கூடும். நான் மாம்சமான யாவருக்கு தேவனை கர்த்தர், என்னால் செய்யக்கூடிய அதிசயமான காரியம்
ஒன்று உண்டோ? ஒன்றுமில்லை அப்படி சொல்ல. ஆண்டவரே உம்மால் எல்லாம் கூடும், என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்யுமான்னு சொல்லி நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை, பெரிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர்தாமே நம்ம ஒரு தருவாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கிறிஸ்தவ கீர்த்தனை 86 பாடுவோம். அனந்த ஞான சொருவா நமோ நமோ அனந்த ஞான சொருவா. கிறிஸ்தவ கீர்த்தனை 86 பாடுவோம். ஜெபம். கிருபை நிறைந்த அன்பின் தகப்பனே, ரட்சிப்பு உம்முடையதப்பா. உம்மால் இன்றி எங்களால் ஏதும் செய்ய முடியாது. இந்த கால வேளையில் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்து இருக்கிறோம் ஐயா. நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே, குடும்பத்திலே, பிள்ளைகளுடைய வாழ்விலே என்னென்ன காரியங்களுக்காக, ஒரு விடுதலைக்காக, ரட்சிப்புக்காக, மீட்புக்காக உம்முடைய பிள்ளைகள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ, கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே நான் அறியேன், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேங்க சுவாமி. ஆண்டவர் ஒரு நாள் 2 நாள் அல்லப்பா, பல நாட்களை, மாதக்கணக்காக, ஆண்டு கணக்காக உங்களுடைய பிள்ளைகள் பல காரியத்தில் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிற அறிந்திருக்கிறேங்கப்பா. இது சிறையிருப்பிலிருந்து எனக்கு விடுதலை இல்லைன்னு சொல்லி கலங்குகின்ற பிள்ளைகள் உண்டு சுவாமி. இப்பொழுது ஒரு விசை உங்களுடைய பிள்ளைகளுக்கு தயவாய் இறங்குவீராக.
உடைய வேதத்தில் எங்களோடு கூட பேசினீரே சுவாமி. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரே அப்பா. உம்மால் எல்லாம் கூடும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நாங்கள் 100க்கு 100 நம்புகிறோம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. ஆண்டவரே உம்மால் நன்றி ஆண்டவர். வேறு யாராலும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது. நான் உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம் ஐயா. இதுவரை மனிதரை நம்பி நம்பி ஏமாந்தது போதும் சுவாமி. ஆண்டவரே, அது எல்லாவற்றையும் மன்னித்தருளுவீராக. உம்மிடத்தில் திரும்பாத எங்களுடைய குற்றத்தை மன்னியும் ஆண்டவரே. உம்மிடத்தில் வராத குற்றத்தை மன்னியும் ஆண்டவரே. இப்பொழுது உம்முடைய சமூகம் வந்திருக்கிறோம் ஐயா. என் குடும்பத்தில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, பொருளாதார ரீதியில் இப்படிப்பட்ட பிரச்சனைகளோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி உம்மை நோக்கி கண்ணீரோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இந்த பிள்ளைகள் மீது இறங்குவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பிள்ளைகளுடைய வாழ்வில் கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. விசேஷமாக வாலிப சகோதர சகோதரிகளுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. பல வகையான பாவத்தில் அடிமைப்படுத்தப்பட்டு ஆண்டவர் வாழ்க்கை சீரழித்துக் கொடுக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். அதை நினைத்து நினைத்து வேதனையோடு கண்ணீரோடு புலம்புகிற பெற்றோர்களுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வீராக. உமது ரத்தத்தின் வல்லமை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இறங்கட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவளை கட்டியிருக்கிற எல்லா கட்டுகளும் பிசாசின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாக்கப்படும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு, அப்படிப்பட்ட சிறையிருப்பில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. உம்முடைய குணமளிக்கிற வல்லமை இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதன் நிமித்தமாக, இந்த வியாதி நிமித்தமாக என்னுடைய எதிர்காலம் என்னவாகுமோ என்று சொல்லி ஆண்டவர் எதிர்காலத்தை குறித்து பயத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. அவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற எல்லா எதிர்மறையான எண்ணங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சரத்தில் காணப்படுகிற எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. உமது பிள்ளைகளுக்கு விரோதமை போராடுகிற எல்லா போராட்டங்களும் எல்லா சத்துருவின் கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே அவைகள் நான் இப்பொழுது ஆண்டவரை துரத்துகிறோம் ஆண்டவரே. அவைகள் இல்பொருளாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இந்த பிள்ளைகளை விட்டு கடந்து போகும்போது நாங்கள் ஜெபிக்கிறோம். நியாயமாய் வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தடைபட்டு போகிறேன்னு சொல்லி கலங்குற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த தடைகள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மலமாக்கப்படுவதாக. ஆண்டவரே, ஜெய கிறிஸ்து உமது பிள்ளைகள் முன்பாய் கடந்து போகும்போது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வயோதிப நிலைமைக்கு அருமையான பெற்றோர்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வயதான காலத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்கள், எல்லா சோர்வுகளுக்கு கர்த்தர் மாற்றி போடுவீராக. அவருடைய கரங்களை பிடித்து கர்த்தர் நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சின்னஞ்சிறு குழந்தைகளை ஆசீர்வதிங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷத்தை ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. திருமணத்திற்கு காத்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு ஜெபிக்கிறோம். திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. குழந்தை செல்வங்களுக்கு பல ஆண்டுகள் காத்திருக்கிற தம்பதிகள் உண்டு சுவாமி. அவருடைய கண்ணீரெல்லாம், அவருடைய வேதனைகள், நிந்தனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வீராக. பேர்கால நிலைமையிருக்கிற சகோதரிகளுக்கு ஜெபிக்கிறோம். கற்பத்தின் கனியை பூரணப்படுத்தி கர்த்தர் சுகப்பிரசவத்தை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்க அவ்வாறு தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உமது பிள்ளைகளுடைய கைகளும் பிரயாசங்களுக்கு ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனையால் வேதனைப்படுகிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். எல்லா பிரச்சனைகளும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. உமது பிள்ளைகள் எல்லாருடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி இந்த பொருளாதார பற்றாக்குறையினால் உமது பிள்ளைகள் கண்ணீர் விடவே கூடாது சுவாமி. சில குடும்பத்தினர் பல லட்சங்கள் கடன் இருக்கிற நிமித்தமாக வேதனையோடு கூட சமூகத்திலே ஆண்டவர் புலம்பிக் கொண்டிருக்கிறதே ஆண்டவர் உண்மை நோக்கி கதறிக்கொண்டிருக்கிறார் இருந்திருக்கிறீங்கப்பா. அப்படிப்பட்ட பிள்ளையுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா கடன் பிரச்சனை கர்த்தர் மாற்றி போடுவீராக. உமது பிள்ளைகளுடைய தொழில்களில் ஒரு அற்புதத்தை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா சாபங்களும் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன வார்த்தையின்படியே உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம் ஐயா. ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், அநாதைகள், விதவைகள், கைவிடப்பட்டவர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க சுவாமி. ஆசீர்வதிங்கப்பா. விசேஷமாக இந்த நாளிலும் இந்த ஆராதனை வேளை தாங்க முன்வந்த அருமையான உமது பிள்ளைகளுக்காக, நாசரத்தை சார்ந்த அன்பு சகோதரர் திரு தனபால் அவர்களுக்காக, அவருடைய அன்புக்குரிய துணைவியார் சகோதரி ஆண்டவரே
கெர்சி தனபால் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவர் உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவ கிருபை உமது பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். அவருடைய எல்லா தேவைகளுக்கு சந்திப்பீராக. நல்ல சுகத்தை, பலத்தை, நீடித்த சுகவாழ்வையும் ஆண்டவர்களுக்கு கொடுத்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். நீ உன் பிள்ளைகளின் சிறவேலுக்கு உண்டாக சமாதானத்தை காண்பாய் என்ற வார்த்தையின்படி சந்ததிகளெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுத்த அன்பு மகளுக்காக ஷெரில்டா அஜித்துக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அருமையான மகளுடைய ஆண்டவர் கணவருக்காக அன்பு சகோதரர் அஜித்துக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்வில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கியிருப்பதாக உம்முடைய ஆரோக்கியம் என்னும் செட்டைகளினாலும் இது பிள்ளைகளை மூடிக்கொள்ளும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்த அன்பு கற்பத்தின் கனிக்காக ஸ்தோத்திரம். சிஃபானி கோல்டாக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அருமையான ஆண்டவரை கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவ பிரசனம் இந்த அன்பு பிள்ளைகளோடு கூட எப்போது நிலைத்திருப்பதாக. அதே போல் அன்பு மகன் ஷாலோமுக்காக நீர் கொடுத்த அருமையான துணைவியார் சகோதரி ஷேலி சாலோமுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க சுவாமி. தேவரே அவர்களுக்கு கொடுத்த அன்பு பிள்ளைகளுக்காக ஜானிஸ்க்காக ஜெயினுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அருமையான பிள்ளைகளுக்கு அத்தனை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. அருமையான பிள்ளைகள் மீது உடைய தெய்வீக பிரசனமும் பாதுகாப்பும் கிருபை எப்பொழுது இருப்பதாக. அப்படி விசேஷத்த ஞானத்தினால் எங்களுடைய பிள்ளைகளை நிரப்பி வருங்காலத்தில் நட்சத்திரங்களைப் போல் பிரகாசிக்கும்படியான கிருபைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இதே போல் இந்த ஊழியங்களுக்கு பல வகையில் உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்து அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாக அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்து நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமையோட தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவரீருடைய நீதியுள்ள கோபாக்கினை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களாலே சுமக்கப்படாத பாரம். எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாக இனி எப்பொழுதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழர் மனம் திருமுறை யாவருக்கும் பாவ மன்னிப்பு அளிச்சுவோம் என்று மிகுந்த இரக்கமாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவர்கள் விடுதலையாக்கி சகல நன்மையை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உனித்தி ஜீவகரையில் சேர்ப்பாராக. தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றிய ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைம்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறதை கேளுங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பு பாத்திரமானது. பரிசுத்த யோவான் சொல்லியிருக்கிறதை கேளுங்கள். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்களை உயர்த்துங்கள்.
ஆவியானவர் தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தேவருக்கு தோத்திரம் செலுத்துகிறது எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரம சபை அனைத்தோடு நாங்களும் முது மகிமுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்திலே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்ய லட்சியமுடைய மாறாத ஆண்டவராக இருக்கிறேன். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரசுத்தமாகி உடைய விலை உயர்ந்த இரத்தத்தால் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாக அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்திரளோ. சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாக இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணம் அடைந்து எங்களை மீட்டுக்கொள்ளும்படி அவரை தந்தளினரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்ததும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்பூட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும்பளவு நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் ஜபத்தை கேட்டருளி முதுகுமாரன் எங்கள் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டு பரிசுத்த நியமத்தின்படி நாங்களுடைய பாடுகளையும் மரணத்தை நினைவு கூர்ந்து உமது சிறுசி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்கு உடலாகும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று
மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசலுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படி ராபோஜன பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாம் உங்களுக்காக அநேருக்கு சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவளம் பற்றினார். ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்கள் இருக்கிற பரமபிதாவாகிய கர்த்தாவே, முது அடியாராகி நாங்கள் இப்போது செலுத்திருக்கிற துதி தோத்திர பலிகளை இரக்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தயவுள்ள பிதாவாகிய உம்மை முழு மனதோடு வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் திருரத்தத்தை பற்றி விசுவாசத்தின் மூலமாக நாங்களும் மற்றும் உள்ள உம்முடைய சபை அனைத்தும் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகளினால் உண்டான மற்றெல்லா நன்மைகளும் பெற்றுக்கொள்ளும்படி தேவரு கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்மையை பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, சரீரமும் ஆத்துவமாகி எங்களை முழுவதும் தேவருக்கு புத்தியும் பரிசுத்தமும் ஜீவன பலியை ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த நற்கரணையில் பங்கு பெற்றிருக்கிற எங்கள் எல்லாரையும் தேவரே உமது கிருபையினாலும் பரம ஆசீர்வாதம் நிரப்பிட வேண்டும் என்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாக இருக்கிற எங்கள் பாவங்களினாலே தேவருக்கு எந்த பலியும் செலுத்துவதற்கு அபாத்திராக இருந்த பொழுதிலும் எங்கள் பாத்திர அபாத்திர தேவருக்கு கவனியாமல்
எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்திருக்கிற பணிவிட ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிரார்த்திக்கிறோம். அவரோடு பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாக இருக்கிற தேவருக்கு அவர் மூலமாய் சகல கன மகிமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. ஜெபம் பண்ண கடவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, இன்று நாங்கள் காதால கேட்ட வாக்கில் மலர்ந்ததாய் போகாமல் உம்முடைய நாமத்திற்கு கனமும் புகழும் உண்டாவதற்கு ஏதுவாகிய நன்னடைக்கை ஆகிய கனிகளை கொடுக்கும்படி உம்முடைய கிருபையினால் இந்த வாக்கியங்களை எங்கள் இறுதி பயத்திட வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையுடைய குமாரனாகிய நம்முடைய ஆதர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிகிற அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இறுதி சிதை காக்கிடுவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய ஆசீர்வாதங்களோடு கூட இருந்து இன்றும் என்னும் சதா காலங்களிலும் உங்களோட நிலைத்திருக்க கடவது.
நிறைவு கீதமாக கீதம் 570 பாமாலை 236 பாடுவோம். வாழ்க எம் தேசமே ஓலியாய் ஓங்கியே. கீதம் 570 பாமாலை 236 பாடுவோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த மகிமையான ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மெய்யாகவே எங்கள் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தில் நிறைத்து எங்களை ஆசீர்வதித்தீரே. கோடாகோடி ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு நாளும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். நீரே எங்கள் ஒவ்வொரு கரங்களையும் பிடித்து நடத்துவீராக. உமது பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதிப்பீராக. நீர் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை உமது பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.